ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்ட்டான அமெண்ட்மெண்ட்ஸ், அதாவது சட்டத்திருத்தத்தெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ், அதாவது 12வது வகுப்பு அரசியல் அறிவியல் புக்கில் கடைசியில் வந்து கொடுத்துருப்பாங்க. மொத்தமாக ஒரு 103 சட்டத்திருத்தம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 103 படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் நான் வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இதை மட்டும் பார்த்தா போதும். அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல்ஸ் வந்து 1லேருந்து 395 ஆர்டிகல்ஸ் வந்து நமக்கு இருக்கும். அதுக்கான ஷார்ட்கட்ஸ் அது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குமோ அது மட்டும் ஷார்ட்கட்ஸோடு கொடுத்துருக்கோம். பகுதி அட்டவணைகளும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஷார்ட்கட்ஸ் வந்து போட்டாச்சு. அதை பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா சட்டத்திருத்தம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த சட்டத்திருத்தம் அப்படின்றதான் கொஷினாக கேட்பாங்க. ஸோ இங்கே நோக்கங்கள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த நோக்கங்கள் எல்லாத்தையுமே அவங்களே கொஷினாக மேக் பண்ணி இது எந்த சட்டத்திருத்தத்தில் வந்து பண்ணாங்க அப்படின்றதா கேட்பாங்க. இயர் வந்து முக்கியம் கிடையாது, ஓகேவா. ஸோ மெயினாக வந்து எத்தனாவது சட்டத்திருத்தம் அப்படின்றத மட்டும் நல்லா பார்த்துக்கிட்டாவே போதும், ஓகேவா. ஸோ இன்றைக்கி அமெண்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சட்டத்திருத்தம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நில சீர்திருத்தம் பற்றி சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து சமூக பொருளாதார ரீதியில் பின்தங்கிய வகுப்புகளின் முன்னேற்றத்துக்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்ய மாநிலத்திற்கு அதிகாரம் வழங்குவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இது எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, முதல்ல நம்ம யாருக்கு வந்து சிறப்பு ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்தங்கிய வகுப்பினருக்கு தான், ஓகேங்களா. ஸோ யாரெல்லாம் வந்து பின்தங்கி இருக்காங்களோ அவங்கள முன்னேற்றத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணணும், ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கணும். ஸோ அப்போ முதல்ல யாருக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்களுக்கு தான். ஸோ அவங்க பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு கொஞ்சம் நிலத்தை கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் மேலே வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஷார்ட்கட் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இதை பற்றி நம்ம ஸ்கூல் புக்லேயே உள்ளவே வந்து பார்த்துருப்போம். இந்த குடியரசு ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நேரு வந்து பண்ண முதல் அமெண்ட்மெண்ட் வந்து இந்த 51 தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து 1951ல் நேரு வந்து ஃபஸ்ட்டு ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணியிருப்பாரு. அதுபடி பார்த்தீங்கன்னா, சமூக மற்றும் பொருளாதார பின்தங்கியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம சிறப்பு ஏற்பாடுகள் சேர்த்துக்க 15 நாள் 16 நாள் அப்படின்ற 2 ஆர்டிக்கலை வந்து சேர்த்திருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இது இங்கே இந்த இதில் வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஷார்ட்கட் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ முதல்ல நம்ம கவர்மெண்ட் வந்து யாருக்கு வந்து நிறைய ஏற்பாடுகள்லாம் செய்யணும் அப்படின்னா, சமூகத்தில் பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு தான் செய்யணும். அவங்களுக்கு எப்படி செய்யலாம், ஒரு நிலத்தை கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க வந்து பொருளாதாரத்தில் மேம்பட்டு வரதுக்கு வந்து மேம்பட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட்டாக நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா 7வது சட்டத்திருத்தம் பார்த்தீங்கன்னா மாநில மறுசீரமைப்பு. இது நமக்கு தெரிஞ்சது 1956. இது எல்லாருக்குமே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த மாநில மறுசீரமைப்பு அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த நிறைய பிரச்சனை வந்துச்சுன்னா, தெலுங்கானா வந்து இது ஆந்திரா வந்து பிரிக்கணும் தமிழ்நாட்டிலேருந்து அப்படின்ற மாதிரி பிரச்சனை வந்திருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கமிட்டிஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து பிரிச்சிருப்பாங்க. மாநில மறுசீரமைப்பு ஆணையம் சொல்லிட்டு ஒன்று இது பண்ணியிருப்பாங்கல்ல, அதுதான். அப்போ மாநில மறுசீரமைப்புனாலே 7வது சட்டத்திருத்தம். இது எப்படி ஷார்ட்கட்டாக நான் போச்சுக்கலாம், மறுசீரமைக்கிறோம் அப்படின்னாலே எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து மறுசீரமைப்பு வந்து பண்ணுறோம் அப்படின்னாலே அது எங்கேயுமே போயிட்டு எப்பயுமே வந்து அது 7ல் தான் போய் முடியும், ஓகேங்களா. ஸோ இங்கே 7 வருது அப்படின்னாலே இங்கே வந்து 6 5 6 அப்படின்ற ஞாபகம் வச்சுங்க. வருஷமும் அப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் அப்படியே ரிவர்ஸில் வரும் 5 6, இது வந்து 7 வரணும். அப்போ மறுசீரமைப்பு அப்படின்னாலே எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக கொஞ்ச நாள் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், அது வந்து ஒரு பிரச்சனையில் போய் முடியும். பிரச்சனைனாலே நம்ம இங்கே வந்து 7.5 அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட் வச்சுக்கலாம். 7 அப்படின்னாலே ஏழைகள் 7.5 இது வச்சு தான் நம்ம வந்து ஷார்ட்கட்ஸ் வந்து போடுவோம், ஓகேவா. ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10வது சட்டத்திருத்தம் வந்து ஒரு முக்கியமானது. தாத்ரா மற்றும் நாகர்வேலி வந்து இணைக்கப்பட்டது வந்து நமக்கு வந்து 10வது சட்டத்திருத்தம் தான். ஸோ இப்போ நம்ம இது என்ன ஷார்ட்கட்னா தாத்ரானுக்கு பார்த்தீங்களா, இது வந்து தாத்தா நான் பூச்சலாம். தாத்தா கிட்ட நம்ம எப்பயுமே குழந்தைங்கள என்ன பண்ணுவோம், 10 ரூபா போய் கேட்பாங்க, கரெக்டாக. அப்போது தாத்தா கிட்ட தான் நம்ம என்ன பண்ண முடியும், 10 ரூபா வந்து கேட்க முடியும். ஸோ யாரோ ஒருத்தருடைய தாத்தா கிட்ட போய் கேட்க முடியாது. அப்போ யாரோ ஒருத்தர்னா யாரோன்னும் போது 6, ஒருத்தர்னா 1. அப்போ யாரோ ஒருத்தருடைய தாத்தா கிட்ட போயிட்டு 10 ரூபா கேட்கக்கூடாது, நம்ம தாத்தா கிட்ட தான் 10 ரூபா வந்து கேட்கணும் அப்படின்றது தான் இங்கே வந்து ஷார்ட்கட்டு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா 12வது சட்டத்திருத்தம். 12வது சட்டத்திருத்தம் பார்த்தீங்கன்னா இந்திய ஒன்றியத்தில் கோவா, டாமன், டையூ இணைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இதில் என்னென்னா இங்கே பாருங்கள் டைன்றது மட்டும் ஷார்ட்கட். டைனாலே தலைக்கடிக்கிற டைன்னு ஆகிச்சுப்போம். ஸோ அந்த டை வந்து நம்ம டை போட்டோம் அப்படின்னா 12 ஹவர்ஸ் வந்து வச்சுருக்கணும். அப்போ காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிச்சா தான் அது வந்து அந்த பிளாக் வந்து கலர் வந்து ஆகும் அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட் போட்டுங்க. டையூனாலே டாமன் டையூ அப்படின்றது ஈஸியாக ஞாபகம் வந்துடும். அப்போ பக்கத்தில் கோவாவும் ஈஸியாக நமக்கு வந்து ஞாபகம் வந்துடும். அப்போ கோவா, டாமன், டைனாலே 12 ஹவர்ஸ், அதாவது 12 ஹவர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், தலையை வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிக்கணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இங்கேயே 2 வந்துடுது. அப்போ இங்கேயும் 2 தான் வந்து முடியணும். இயரும் பார்த்தீங்கன்னா இங்கே 12 ஹவர்ஸில், அப்போ இங்கே 2 முடியுதுன்னா அப்போ இங்கேயும் 2 தான் முடியணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இந்த 12 13 14 15 அப்படியே கண்டினியூஸாக வந்துடும், ஓகேவா. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே இயரில் தான் வரப்போகுது. அடுத்தது நாகாலாந்து ஒரு தனி மாநிலமாக உருவாது பார்த்தீங்கன்னா 13வது சட்டத்திருத்தம், ஓகேவா.
ஸோ நாகாலாந்து இந்தியா மேப்பில் எங்கே இருக்குது ஏதோ ஒரு மூலையில் தான் இந்த மூலையில் இருக்கும் கரெக்டுங்களா. அப்போது மூலையிலன்றதுனால இங்கே 3ல் முடியணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. மூலைனா 3 அப்படின்றது வந்து 13 அப்படின்றது வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது இந்திய ஒன்றியத்தில் புதுச்சேரி இணைந்தது நமக்கு தெரியும். அந்த இந்தியா பாகிஸ்தான் போகிறப்ப தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புதுச்சேரி வந்து இணைந்துச்சு அப்படின்றது நமக்கு வந்து தெரிஞ்சுது. அப்போ இந்தியா பாகிஸ்தான் போர் வந்து 62 தான் நடந்துச்சு. அதே மாதிரி அது அடுத்தது 14லே வந்துடும். ஓகேங்களா. அது இல்லாமல் புதுச்சேரின்றதுனா புது ட்ரெஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ எப்பயுமே 14th லவர்ஸ் டே அன்றைக்கி நம்ம என்ன பண்ணுவோம், புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு போவோம் அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் வயதை 60லேருந்து 62ஆக நீடித்தது பார்த்தீங்கன்னா 15வது சட்டத்திட்டம் சொல்லியிருக்காங்க. 63ல் சொல்லியிருக்காங்க. 15வது சட்டத்திட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் வயதை 60லேருந்து 62 இன்க்ரீஸ் பண்ணிச்சு. ஓகேங்களா. ஹைகோர்ட் ஜட்ஜஸோடைய வயசெல்லாம் 60லேருந்து 62 வந்து இன்க்ரீஸ் பண்ணது எதுனா 15வது சட்டத்திட்டம். இங்கே தெரிஞ்சிச்சு 62ன்னு வந்தாலே இங்கே வந்து அடுத்தது 63ன்னு வந்துடும். இயர் ஓகே ஈஸியாக ஞாபகம் வச்சுலாம். 15 அப்படின்றது 5 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜஸுடைய வயசை பார்த்தீங்கன்னா 60லேருந்து 62 இன்க்ரீஸ் பண்ணாலுமே அந்த ஜட்ஜஸ்லாம் எப்படி 5 வந்து வேலை செய்கிறாங்க, நல்லா ஆர்வமாக 5 போயிட்டு வேலை செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட். ஓகேவா. ஸோ இது எல்லாமே ஷார்ட்கட்ஸ் மட்டும்தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா 21வது சட்டத்திட்டம் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய மொழி வந்து 8வது அட்டவணைன்றது நமக்கு தெரியும் கரெக்டுங்களா. ஸோ அப்போ சிந்தி மொழியை வந்து சேர்த்தது பார்த்தீங்கன்னா நமக்கு 21வது சட்டத்திட்டம் தான். இப்போ சிந்தி அப்படின்னா சிந்துன்ற ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. எப்பவுமே சிந்துன்ற பொண்ணு பார்த்தீங்கன்னா டியூன் போட்டுட்டு தான் இருப்பா. டியூன் அப்படின்னும் போது 2 1 அப்படின்ற மாதிரி சவுண்ட் வரும். ஓகேங்களா. அப்போ சிந்துன்ற பொண்ணு டியூன் போடுவா அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேகாலயா உருவானது அசாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 22வது சட்டத்திட்டம் அசாம் மாநிலத்துக்குள்ளேயே மேகாலயா உருவானது. அதாவது மேகாலயா ஒரு தனி மாநிலமாக உருவானது பார்த்தீங்கன்னா 22வது சட்டத்திட்டம். இங்கே வந்து ஷார்ட்கட் வந்து மேகலான்னு வச்சுங்க. மேகலா டூடு விட்டுருவா. ஓகேவா. சிந்து டியூன் போடுவா அப்படின்னா மேகலா வந்து டூடு விட்டுருவா அப்படின்றது வந்து ஷார்ட்கட். ஓகேவா. ஸோ 24வது சட்டத்திட்டம் 24வது சட்டத்திட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, குடியரசுத் தலைவர் வந்து அரசமைப்பு சட்டத்திருத்தம் முன்வரைக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒப்புதல் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்றத வந்து கட்டாயமாக்குறது பார்த்தீங்கன்னா 24வது சட்டத்திருத்தம் தான். இப்போ ஒரு சாதாரண சட்ட மசோதா வந்து நாடாளுமன்றத்தில் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை அக்செப்ட் பண்ணவோ இல்லை பரிசீலனை பண்ணுறதுக்கோ அவருக்கு வந்து அதிகாரம்லாம் இருக்கும். ஆனால் ஒரு அமெண்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து எதையுமே பண்ண முடியாது. அவர் கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஒப்புதல் தான் கொடுத்தாகணும். ஓகேவா. அக்செப்ட் தான் பண்ணி ஆகணும். அவருக்கு வேறு வழியே கிடையாது. ஸோ அதுதான் அதை பண்ணது பார்த்தீங்கன்னா 24வது சட்டத்திருத்தம் தான். ஓகேங்களா. ஸோ இது என்ன அப்படின்னா, இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ குடியரசுத் தலைவர்கிட்ட அமெண்ட்மெண்ட் வருது அப்படின்னா அவர் 24 ஹவர்ஸும் நோ சொல்லாமல் கண்டிப்பாக அவர் என்ன பண்ணணும், ஒப்புதல் தான் கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுக்குறதே அதுதான் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு ஒரு 7.1 அமையுது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ குடியரசுத் தலைவர்கிட்ட ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து வருது அப்படின்னா அதாவது அமெண்ட்மெண்ட்னா சட்டத்திருத்த மசோதா வந்து வருது, ஒரு முன்வரை வருது அப்படின்னாலே அவர் கண்டிப்பாக என்ன பண்ணணும், 24 ஹவர்ஸும் அவர் என்ன பண்ணணும், ஒப்புதல் கொடுத்து தான் ஆகணும். நோவே சொல்ல முடியாது. அதுதான் அவருக்கு இருக்கிற ஒரு 7.1 வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட். ஓகேவா. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா 36வது சட்டத்திருத்தம் வந்து சொல்கிறாங்க. சிக்கிம் வந்து ஒரு மாநில அந்தஸ்து வந்து பெற்றது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்னது, சிக்கிம் வந்து ஒரு முழு மாநிலமாக மாறினது வந்து 36வது சட்டத்திருத்தம். அதுக்கு அடுத்தது வந்து அருணாச்சல பிரதேசம் வந்துடும். சிக்கிம் அருணாச்சல பிரதேசம் ரெண்டும் கண்டினியூஸ் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது எப்படி ஈஸியாக ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மூணாறில் சிக்கிட்டா அருண் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. மூணார் அப்படின்னா நான் வந்து 3 6 அப்படின்னா 3 6 அப்படின்னு வந்துச்சுங்களா. அப்போ 3 6. ஓகேங்களா. சிக்கிட்டானா சிக்கிம் 36 வந்து சிக்கிம் வந்துச்சு. யார் சிக்கந்து, அருண் சிக்கிட்டான். அதனால் அதுக்கு நெக்ஸ்ட் சட்டத்திருத்தம் வந்து 37 வந்து வந்துடணும். ஓகேங்களா. அப்போது சிக்கிமும் அருணாச்சல பிரதேசம் ஒன்றா ஒரே ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுங்க. மூணாறில் சிக்கிட்டான் அருண் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 இந்த மூணாறில் சிக்கிட்டான் அப்படின்னா 36ல் சிக்கிம். அதுக்கு அடுத்த ஆர்டிகல் வந்து அடுத்த அமெண்ட்மெண்ட் வந்து என்ன வரும்னா அருணாச்சல பிரதேசம் வந்துடணும் அப்படின்னு நான் வச்சுக்கணும். இயர் எப்படி நான் வச்சுக்கலாம், முக்கால்வாசி சிக்கிட்டாங்க. ஓகேவா. முக்கால்வாசினா 75%. அப்போ முக்கால்வாசி சிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் சிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ அடுத்த இம்பார்ட்டண்ட்டு சட்டத்திருத்தம் பார்த்தா 42. ஸோ இது நம்ம எல்லாமே வந்து ஸ்கூல் புக்கில் 10th ஃபஸ்ட் லெசனில் நல்லாவே படிச்சிருப்போம். ஸோ இதில் படிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஓகேவா. ஸோ எல்லாமே நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு சிறு அரசியலமைப்பு இல்லை குறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்வரன் சிங் குழுப்படி தான் பார்த்தா அந்த அடிப்படை கடமைகள் எல்லாம் சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்ல. ஸோ அது வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 4A அப்படின்ற பகுதியை வந்து சேர்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகவுரையில் 3 சொற்களை வந்து சேர்த்துருப்பாங்க. மதச்சார்பற்ற ஒருமைப்பாடு சமதர்மம் அப்படின்ற 3 வார்த்தையை வந்து சேர்த்துருப்பாங்க. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். இது எக்ஸ்ட்ராவாக என்ன பாயிண்ட் இருக்குன்னா, ஆலோசனை முடிவுகள் மூலம் குடியரசுத் தலைவரை கட்டுப்படுத்தும். அதே சொல்லியிருக்காங்க. இங்கே இது மட்டும் நான் போச்சுங்க. 32A 43A இதை வந்து சேர்த்தாங்க அப்படின்றத இங்கே வந்து புதுசு. அதாவது சமநீதி, இலவச சட்டநீதி, நால்சா இது எல்லாத்தையும் இதில் சேர்த்தாங்க அப்படின்னு நான் போச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாக்ஸில் படுத்திருப்போம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மேம்பாடு, காடு, வனவிலங்கு பாதுகாப்பு, நீதிமன்றங்களின் நீதி இதெல்லாம் வந்து
அதை சேர்த்துருப்பாங்க மாற்றிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அந்த பட்டியலில் வந்து மாற்றிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் பார்த்தீங்களா? புது பட்டியலுக்கு வந்து போயிருக்கோன்னு பார்த்தோம் பார்த்தீங்களா? அந்த அந்த கான்செப்ட் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதேமாதிரி நாட்டில் எங்கன்னா வந்து நமக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா ஆயுதப்படை அனுப்புகிற அதிகாரம் வந்து அங்கே இது பண்ணி அமைதியை ஒழுங்கை வந்து நிலைநாட்டுற அதிகாரம் அளித்ததும் பார்த்தீங்கன்னா 42வது சட்டத்தை தான். இங்கே புதுசாக என்ன இருக்குது அப்படின்னா 32A 43A சேர்த்தது ப்ளஸ் இந்த சட்ட ஒழுங்கு ஆயுதப்படை அனுப்புறது. ஓகேங்களா? இந்த 2 பாயிண்ட் மட்டும் தான் வந்து இங்கே ஸ்கூல் புக்கில் எல்லாமே இங்கே புதுசாக வந்து இருக்குது. இதை மட்டும் ஜஸ்ட் பார்த்துங்க. அடுத்தது 43வது சட்டத்திட்டம். இதுவுமே நம்ம 10th புக்லேயே படிச்சிருப்போம். ஸோ 42வது சட்டத்திட்டம் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த நீதி புனராய்வுன்ற அதிகாரத்தை வந்து குறைச்சிருக்கோம். அதுக்கு அடுத்த சட்டத்திட்டத்திலேயே அது திருப்பி என்ன பண்ணியிருப்பாங்க, இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க, அதாவது மீட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதை தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 42வது சட்டத்திட்டம் 1976 அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நம்ம வந்து டிஎன்பிசி படிக்கிறோம் அப்படின்னாலே அது டிஃபால்ட்டாக மனப்பாடமாக இருக்க வேண்டிய இயர் தான் இது. கரெக்டுங்களா? ஸோ அதுக்கு அடுத்த வருஷமே 42 1976 43 அதுக்கு அடுத்த வருஷம் இருக்கும். ஓகேங்களா? 1977. ஸோ இதுவுமே நமக்கு வந்து 42 வந்து இங்கே இந்த பாயிண்ட்டையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். 42வது அரசியலமைப்பு சட்டத்திட்டம்னா பண்ணிங்கன்னா நிதி புனராய்வு அப்படின்ற அதிகாரத்தை குறைச்சிருக்கும். அதுக்கு அடுத்த இயர்லேயே பார்த்தீங்கன்னா அடுத்த சட்டத்திலுமே அதை வந்து மீட்டு கொடுத்துட்ருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது 44வது சட்டத்திட்டம்னாலே சொத்துரிமை அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இயர். இங்கே 76 42 77 பார்த்தீங்கன்னா 43 அதுக்கு அடுத்தது வந்து 44 வந்து 1978 வந்துடும். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் மெயினாக வந்து சொத்துரிமையை மட்டும் நல்லா பார்த்துங்க. அடிப்படை உரிமைகள் வந்து சொத்துரிமை வந்து என்ன பண்ணுச்சு, அடிப்படை உரிமையில் வந்து சொத்துரிமை இருந்திருக்கும். அந்த 44வது சட்டத்திட்டம் மூலயமா எதுன்னு போயிட்டு அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு சட்ட உரிமை ஒரு சாதாரண உரிமையாக வந்து மாற்றிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தேசிய அவசர நிலை எப்போ ஆயுத கிளர்ச்சி அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக என்ன பண்ணாங்கன்னா உள்நாட்டு அமைதி குலைவு அப்படின்ற வார்த்தையை வந்து சேர்த்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது ஜஸ்ட் இந்த 2 பாயிண்ட். ஆனால் மெயினாக வந்து சொத்துரிமை மட்டும் நல்லா வந்து பார்த்துக்கணும். ஓகேங்களா? 44வது சட்டத்திட்டம். அடுத்தது 52வது சட்டத்திட்டம் 1985 கட்சித்தாவல் தடை சட்டத்தை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? ஸோ இது என்ன ஷார்ட்கட் அப்படின்னு சொன்னால் அஞ்சலின்ற பொண்ணு பார்த்தீங்கன்னா 2 கட்சிக்கு தான் தாவிட்டே இருப்பா. ஓகேங்களா? ஸோ நிறைய கட்சி இருந்தாலும் ஏதோ 2 முக்கியமான கட்சியில் மட்டும் பார்த்தீங்கன்னா தாவிட்டே இருப்பா அப்படின்ற மாதிரி நான் போச்சுங்க. அப்போ 52வது சட்டத்திட்டம் அப்படின்னாலே கட்சித்தாவல் தடை சட்டம் தாவறது. ஓகேவா? 52 1985 வரும். ஓகேங்களா? மெயினாக வந்து ஏற விட உங்களுக்கு இந்த நம்பர் தான் கேட்பாங்க. எத்தனை கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படின்னா எந்த சட்டத்திருத்தம் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ அதனால் சட்டத்திருத்தம் நல்லா பார்த்துக்கணும். ஓகேவா? அப்போது அஞ்சலின்ற பொண்ணு 2 கட்சிக்கு தான் வந்து தாவிட்டே இருப்பா அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கணும். அடுத்தது மக்களவை மாநில சட்டசபை அதாவது வாக்களிக்கும் வயதை 21லேருந்து 18 குறைச்சது அப்படின்றது வந்து கேட்டிருப்பாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நமக்கு வந்து ஓட்டுரிமை வந்து கொடுக்கும்போது 21 வயசு வந்து இருக்கும். ஓகேங்களா? 21 வயசு இருக்கிறவங்களாம் ஓட்டு போடலான்ற மாதிரி தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த 21 வயசுலேருந்து 18 வயசு இருக்கிறவங்க எல்லாமே ஓட்டு போட தகுதியுடையவங்கன்னு சொல்லிட்டு அந்த குறைச்ச சட்டத்திருத்தம் எதுனா 61வது சட்டத்திருத்தம் 1989. ஓகேங்களா? ஸோ அப்போ இது எப்படி ஷார்ட்கட் நான் வச்சுக்கலாம், 18 வயசு யார் ஒருத்தர் இருந்தாலுமே ஓகேங்களா, யார் ஒருத்தருக்கும் 18 வயசு இருந்தாலே ஓட்டு போகிற உரிமை உண்டு அப்படின்றது தான். ஓகேங்களா? அப்போது யார் ஒருத்தருக்கும் 18 வயசு இருந்தாலே ஓட்டு போகிற உரிமை அப்படின்னு சொல்கிறது வந்து உண்டு அப்படின்றது தான் ஷார்ட்கட்டு. ஸோ இந்த வயசை குறைச்சதுனால எல்லாரும் 9 வந்து ஓட்டு போடுறாங்க. இயர் வந்து எப்படின்னா எல்லாருமே 9 வந்து ஓட்டு போடுறாங்க. எல்லாரும்னா 8 நான் போச்சுங்க, 9னா 9 அப்படின்றது வந்து வச்சுங்க. ஓகேங்களா? ஞாபகம். அப்போது கழிக்கும் வயதை வந்து குறைச்ச சட்டத்திருத்தம்னா என்னது, யார் ஒருத்தருமே 18 வயசு இருந்தால் ஓட்டு போட்டுடலாம் அப்படின்றது வந்து ஞாபகம் வச்சுங்க. அது அப்படி பண்ணதுனால எல்லாரும் 9 வந்து ஓட்டு போடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து 65வது சட்டத்திருத்தம் பார்த்தீங்கன்னா பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கான சிறப்பு அலுவலருக்கு பதிலாக பல உறுப்பினர்கள் கொண்ட ஒரு தேசிய ஆணையத்தை வந்து உருவாக்குது. ஓகேங்களா? இது ஷார்ட்டாக என்னென்னா SC ST இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது பட்டியலினத்தவர் பழங்குடியினர்களுக்கு தேசிய ஆணையத்தை பற்றி சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா 65வது சட்டத்திட்டம். அப்போது நம்ம பட்டியலினத்தவர் பழங்குடியினர் தேசிய ஆணையத்துக்கு போனோம் அப்படின்னா அங்கே வரவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்க, ஆரஞ்சு பழத்தை வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் போச்சுங்க. ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து ஆரஞ்சு பழம் வந்து கொடுப்பாங்க, அதான் ஷார்ட்கட்டு. அதுக்கப்புறம் அது 69வது சட்டத்திட்டம் என்ன சொல்லுன்னா டில்லி வந்து தேசிய நம்மளுடைய நாட்டினுடைய தலைநகரமாக மானதும் அதன் மூலிமா அதுக்கு வந்து ஒரு யூனியன் பிரதேச அந்தஸ்து கிடைச்சது பார்த்தீங்கன்னா நமக்கு 69வது சட்டத்திட்டம் தான். ஓகேங்களா? ஸோ யாராக இருந்தாலுமே டெல்லி என்ன பண்ணுவாங்க, 9 தான் பார்ப்பாங்க. கரெக்டுங்களா? ஏன்னா டெல்லியை வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் தானே. ஸோ டெல்லியில் தான் எல்லாமே நமக்கு வந்து நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் டெல்லி எல்லாமே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் டெல்லியை 9 வந்து டெல்லிக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 9 விருப்பப்படுவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 73 74 சட்டத்திட்டம் ஃபேமஸான சட்டத்திட்டம் இது. ஸோ இது தெரியாதவங்க இருக்கவே மாட்டாங்க டிஎன்பிசி படிக்கிறவங்க. ஸோ 73 பஞ்சாயத்து ராஜ். ஓகேங்களா? ஸோ பஞ்சாயத்து ராஜ்
பற்றி சொல்கிறது. 74 நகர்பாலிகா சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அதே தான். ஓகேங்களா. ஸோ அது மூலயமா 92ன்றது அந்த இயருமே வந்து ஃபேமஸ் தான். 73 வந்து 73 சட்டம் 1992, 74 சட்டமும் 1992. 73 சட்டம் ஃபுல்லாகவே பஞ்சாயத்து ராஜை பற்றி சொல்லும். 74 சட்டம் வந்து நகராட்சிகளை பற்றி சொல்லும், அதாவது நகர்பாலிகா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து 11வது அட்டவணை, இது 12வது அட்டவணை. அட்டவணையிலேயே நம்ம வந்து அந்த ஷார்ட்கட்ஸ் வந்து போட்டிருப்போம். கரெக்டுங்களா. அடுத்தது 76வது சட்டத்திருத்தம். 76வது சட்டத்திருத்தனாலே மெயினாக உங்களுக்கு ரிசர்வேஷன் தான் ஞாபகம் வரணும். ஓகேங்களா. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 69% இடஒதுக்கீடு தராங்க பார்த்தியா, அதை எதிர்த்து வந்து கேஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, முதலமைச்சர் அந்த வந்து ஜெயலலிதா அம்மா வந்து இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த ரிசர்வேஷன் வந்து 9வது அட்டவணையில் சேர்த்திருப்பாங்க. அப்படி 9வது அட்டவணை சேர்த்ததுனால தான் அந்த 9வது அட்டவணையிலுமே சேர்த்ததுனால அந்த ரிசர்வேஷனை வந்து மாற்றவே முடியாது. அந்த மாதிரி அது வந்து கொண்டு வந்து சேர்த்தாங்க. கரெக்டாக. அதுவுமே நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து படிப்போம், உள்ளே வந்து கண்டென்ட்டில் படிச்சிருப்போம். ஸோ அப்போ 76வது சட்டத்திருத்தம் அப்படின்னாலே ரிசர்வேஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஏழை யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரிசர்வேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ ரிசர்வேஷன் அப்படின்னாலே 76 சட்டத்திருத்தம் ஏழையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன இருக்கணும், ரிசர்வேஷன் வந்து இருக்கணும் அப்படின்றதான் வந்து ஷார்ட்கட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து 86வது சட்டத்திருத்தம். 86வது சட்டத்திருத்தனாலே 6 முதல் 14 வயது வரை குழந்தைகளுக்கு வந்து கல்வி வந்து கட்டாயமாக வந்து கொடுக்கணும் அப்படின்றதான் வந்து சொல்லுது. ஓகேவா. ஸோ அந்த கடைசி அடிப்படை கடமைகளில் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். அந்த கடைசி 11வது அடிப்படை கடமையில் அதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எப்படி ஷார்ட்கட்னா, 6 முதல் 16 வயதில் குழந்தைகளுக்கு கல்வி வந்து 8 அளவு கொடுத்தே ஆகணும். ஓகேங்களா. அப்போ 8 அப்படின்னாலே 8, 6 அப்படின்றது வந்து ஈஸியாக வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்த ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா 91வது சட்டத்திருத்தம். 91 வந்து ஜஸ்ட்டு பார்த்துக்குங்க. இது வந்து இந்த வார்த்தை நம்ம வந்து ஸ்கூல் புக்கில் படிப்போம், அதனால் கொடுத்துருக்கேன். ஸோ ஏன்னா அதாவது அமைச்சர்களுடைய எண்ணிக்கை வந்து 15% மேலே தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் பார்த்தா 91வது சட்டத்திருத்தம். ஓகேங்களா. ஜஸ்ட் பார்த்துக்குங்க அது. அடுத்தது இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் கேட்டது தான். ஓகேங்களா. ஸோ மொழி அட்டவணை இருக்குது பார்த்து 8வது அட்டவணையில் இந்த போடா, டோங்ரி, மைத்திரி, சந்தாலி அப்படின்ற 4 மொழிகளை சேர்த்தது எதுனா 92. ஓகேங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகே. 4 மொழிகளை எப்போ சேர்த்தாங்க, போடா, டோங்ரி, மைத்திரி, சந்தாலி. அப்படியே ஒரு ரைமிங்காக வச்சுங்க. போடா, டோக்ரி, மைத்திரி, சந்தாலி அப்படின்றத சேர்த்தது வந்து 92வது சட்டத்திருத்தம் அப்படின்றது வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ 92வது சட்டத்திருத்தம். அதுக்கு அடுத்தது வந்து 100. ஓகேங்களா. ஸோ 100, 101, 102, 103 கடைசியில் இருக்கிறது வந்து படிச்சுப்போம். ஓகேங்களா. 100வது சட்டத்திருத்தம் என்னென்னா, ஸோ இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கு இடையில் ஒரு ஒப்பந்தம், ஒரு நிலை எல்லை ஒப்பந்தம் பண்ணது பார்த்தீங்கன்னா 100வது சட்டத்திருத்தம் 2014. ஓகேவா. ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு நிலை எல்லை ஒப்பந்தம் அது இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் அப்படின்னா நீ 100 வச்சுக்கோ, நான் 100 வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 101வது சட்டத்திருத்தம் வந்து ஜிஎஸ்டியை பற்றி சொல்கிறது. ஓகேங்களா. ஸோ எங்கே போனாலும் முதல்ல என்ன கேட்குறாங்க, ஜிஎஸ்டி தான் கேட்குறாங்க. அப்போ முதல்ல நாளே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, 100க்கு மேலே தான் வரப்போகுது ஜிஎஸ்டி. எங்கே போனாலும் என்ன கேட்குறாங்க, முதல்ல ஜிஎஸ்டி கேட்குறாங்க. அதான் ஷார்ட்கட்டு. அடுத்தது பின்தங்கிய வகுப்புகளுக்கான தேசிய ஆணையம் அப்படின்னா 102வது சட்டத்திருத்தம். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது வந்து பின்தங்கிய வகுப்புக்கு வந்து வரணும். அடுத்தது பொது பிரிவினருக்கு 10% ரிசர்வேஷன் வந்து 103 அப்படின்றது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ 10% ரிசர்வேஷனை 3 வேலையும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ இங்கே பாருங்கள், அங்கே பார்த்துருப்போம் நம்ம பழங்குடியினர் பட்டியலினருக்கான தேசிய ஆணையம்னா அங்கே ஆரஞ்சு பழம் கொடுப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. பின்தங்கிய வகுப்புகளுக்கு அப்படின்னா 2 மணிக்கெலாம் அந்த தேசிய ஆணையத்தை வந்து முடிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட்டாக போட்டுங்க. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான அமெண்ட்மெண்ட்ஸு. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. அமெண்ட்மெண்ட்ஸில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து கேட்டுருவாங்க. ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.